மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக ஆய்வு மேற்கொள்ள வந்த அமைச்சரை சுற்றுலாத்துறை இயக்குநர் சண்முகம் வரவேற்றார். இந்த ஆய்வினை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜேஷ்குமார் மாமல்லபுரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டதாகவும், இந்த ஆய்வின் போது நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்து பேசினார். என்னென்ன கோரிக்கைகள், மக்களுடைய கோரிக்கைகள், சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கைகள், இங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள்லாம் சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அதை முழுமை, ஏன்னா நான் புதுசாக இப்போ தான் அமைச்சராக வந்திருக்கேன். அதை அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி என்னென்ன பணிகள் செய்யணுமோ நிச்சயமாக அந்த பணிகளை நாங்கள் செய்து கொடுப்போம். விவசாயிகளின் பாசன வசதிக்காக நீர் தட்டுப்பாட்டை போக்கக்கூடிய வகையில் ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வணிக வளாக கட்டிடத்தில் மாம்பழம் மேளா 2026 பிரத்யேக மாம்பழ கண்காட்சியை தொடங்கி வைத்த வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மேட்டூர் அணையில் 70 அடி நீர் இருப்பதன் காரணமாக அணை திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், விவசாயிகளின் பாசன வசதிக்காக நீர் தட்டுப்பாட்டை போக்கக்கூடிய வகையில் ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு விவசாயிகளுக்கு பலன் அளிக்கும் என தெரிவித்த அவர், மாம்பழங்கள் மீது தெளிக்கப்படும் தோட்டக்கலைத்துறை பரிந்துரைத்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்தார். கூட்டுறவுத்துறையில் யார் தவறு செய்திருந்தாலும் துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சிந்தலக்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வழங்கப்பட்ட கடன்கள், வைப்பு தொகை, வரவு செலவு உள்ளிட்டவைகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக முதலமைச்சர் விஜயின் வழிகாட்டுதலின்படி கூட்டுறவுத்துறையில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டுறவுத்துறையில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர், யார் தவறு செய்திருந்தாலும் தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இதுக்காக தான் வந்திருக்கோம். துறை ரீதியாக நாங்கள் ஒவ்வொரு துறையிலையும் போயிட்டு கலாய்வு பண்ணிட்டு இருக்கோம். அது யார் தவறு செய்திருந்தாலும் அன்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டலின்படி துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படணும். தமிழக முதலமைச்சர் மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் மின்சார பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் தேவையான கட்டமைப்பு வசதிகளை திமுக அரசு உருவாக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளை நம்பியே கடந்த திமுக ஆட்சி பணியாற்றி இருப்பதை தவிர கூடுதலாக பணி மேற்கொள்ளவில்லை என சாடினார். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பதாக தெரிவித்த அவர், இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்தார். மேலும் பெண்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட சிங்கப்பெண் படை திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி டெவலப்மெண்ட் சொல்வார். ஒரே சின்ன எக்ஸாம்பிள் சொல்வார். சென்னையை பொறுத்தவரையும் இதுவரையும் இதற்கு முன்னாலே இருந்த ஆட்சி ஏறத்தாழ 5 ஆண்டு காலத்தில் 7,000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் மின்சாரத்தை மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் தேவை. கூடுதல் மின்சாரத்தை பயன்படுத்துகிற போது அதற்கான கட்டுமான பணிகளை நிறைவேற்ற முடியும். ஆனால் அதே போன்ற நிலை இல்லாமல் மொத்தமாகவே 5 ஆண்டு காலத்தில் அவர் செய்திருக்கிற செலவு 627 கோடி மட்டும்தான். ஆனால் சென்னையை பொறுத்தவரை 3500 மெகாவாட்டிற்கு தான் அங்கே கெப்பாசிட்டி இருக்கிறது.
கோவில்பட்டி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் அழகு நாச்சியார்புரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் சுபாஷ் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வழியாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது கோவில்பட்டி சாத்தூர் சாலையில் சதீஷ்குமாரின் இருசக்கர வாகனம் மீது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சதீஷ்குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சுபாஷ் மற்றும் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த சந்தனகுமார் மற்றும் ஜெகஜோதி ஆகிய 3 பேரும் காயமடைந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த பின்னர் உயிரிழந்த சதீஷ்குமாரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.